கும்பாபிஷேகத்தில் கருட தரிசனம் உண்மையா? அதன் அர்த்தம் என்ன? வெல்கம் டு லிட்டில் தமிழ் லெஜண்ட் சேனல். ஒரு கிராமத்தில் ஒரு பழமையான கோயில் ஒன்று இருந்தது. அது காலப்போக்கில் சேதமடைந்திருந்தது. மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்தார்கள். கும்பாபிஷேகத்திற்காக அனைவரும் ஒன்று கூடி வேலை செய்தார்கள். கும்பாபிஷேக தினத்தன்று அதிகாலை முதலே வேத மந்திரங்கள் முழங்கின. அக்னி ஹோமங்கள் வளர்க்கப்பட்டது. யாகசாலையில் இருந்து எழுந்த மந்திரங்களின் அதிர்வுகள் காற்றில் பரவி அந்த இடம் முழுவதும் ஒரு ஆன்மீக அலைப்பாய்ச்சலை உருவாக்கியது. கோயிலின் விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. அந்த நீர் சாதாரண நீர் அல்ல, மந்திரங்களால் சக்தி பெற்ற தெய்வீக ஆற்றல் நிறைந்த தீர்த்தம். அதிசயம் ஆரம்பமான தருணம். வானத்தில் திடீரென ஒரு பறவை வட்டமிட்டது. கருடன் கருடன் என்று மக்கள் பரவசமாக கூறினர். அது சாதாரண பறவை அல்ல, மகாவிஷ்ணுவின் வாகனம். கும்பாபிஷேகத்தின் போது மந்திர சக்திகள் உச்சத்தில் இருக்கும். தெய்வீக ஆற்றல் வெளிப்படும். கோயில் முழுவதும் அதிரும். ஆன்மீக அலை பரவும். கலசத்தில் சேகரிக்கப்பட்ட மந்திர சக்தி விமானத்தின் உச்சியில் அதிகமாக குவியும். அந்த தெய்வீக அலைவரிசையை உணரும் கருடன் அந்த இடத்தை நோக்கி வருகிறது, வட்டமிடுகிறது. கருட தரிசனம் என்பது இறைவன் இங்கே இருக்கிறேன் என்று ஒரு தரும் அமைதியான பதில். இப்போது தெரிந்ததா ஏன் கும்பாபிஷேகத்தின் போது கருடன் வருகிறது என்று? மேலும் இது போன்ற புராண கதைகளை தெரிந்து கொள்ள லிட்டில் தமிழ் லெஜண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.